நாளைக்கு மீட்டிங் பத்தி ஏதாவது மெயிலுகில அனுப்புனாங்களா? நாளைக்கு நடக்க இருக்கிற இன்டர்வியூ பத்தி மெயில் ஏதாவது அனுப்புனாங்களா உங்களுக்குலாம்? எதுவும் அனுப்பல சார். சேலெல்லாம் தேய்க்கணுமே.
Hello, all. Good evening. Good evening. Good evening, ma'am. Hello. Wait for 5 minutes. People are joining. Okay. Why people didn't join? Maybe like tomorrow you have interview, so you got ready for your interview. So almost like you have add reasoning part, aptitude part, English parts. Are you people ready to work on your interview tomorrow? Ready இருக்கீங்களா நாளைக்கு?
Yes, ma'am. Okay. A lot of people didn't join. I don't know what is the reason. Very few have joined. யாரு அந்த நோஸ்ல இருந்து அழுக்கு எடுத்துக்கணும். Okay. I think like tomorrow, like people are ready. That's the reason they didn't join. Maybe they'll join little late. Okay, before I start, I wish all the people all the very best. இப்போ one-to-one questions இருக்கும். நீங்க அந்த questions related to interviews. Interview related ஏதாவது questions இருந்தா என்கிட்ட crack பண்ணலாம். So that நாளைக்கு நீங்க ஃப்ரீயா போய் handle பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். Any questions from your side to ask? Good evening, Hello. ma'am. Ma'am, Yes, Sana. Yes, Sana. Ma'am, can I know what are the rounds there will be? 1 minute. According to the company, like you will be having your aptitude writing, I mean like exams இருக்கும் plus technical company இருந்தா technical questions இருக்கும், அதுக்கப்புறம் face to face interview இருக்கும். நாளைக்கு சில கம்பெனிஸ்ல வந்து ரைட்டிங் கண்டிப்பா இருக்கும், அதனால தான் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலா we were like discussed on aptitude and reasoning பார்ட்டியும் நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். So as you know very well, like எல்லா கம்பெனிலுமே வந்து ஜாப் ஃபேர் நடக்கும்போது சில கம்பெனிஸ் வந்து நாட் ஒன்லி ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ, ரைட்டிங் எக்ஸாம்ஸும் வைப்பாங்க. ரைட்டிங் எக்ஸாம்ஸ்ல மோஸ்டா என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கும்னா ஆப்ஸ் கேட்பாங்க, ரீசனிங் கேட்பாங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு லைக் இங்கிலீஷ் கிராமர் கேட்பாங்க. ஸோ அது முடிச்ச உடனே ஃபாலோ அப்ல நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ இருக்கும். அது மேபி லைக் உங்களுக்கு டெக்னிக்கல் பிளஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூன்னு ஜென்ரல் கொஸ்டின்ஸ் கேட்டும் வைண்ட் அப் பண்ணலாம். அதுக்காக தான் உங்களுக்கு எல்லாமே டச் பண்ணோம் நாங்க கிளாஸ்ல. Thank you, ma'am. Anything else? ma'am, yes, I have one query. Little louder.
Yeah, I have one query, ma'am. Now I am audible. Yes, Ma'am, yes. how to answer properly on career gap interview questions like that? கெரியர் கேப் இருக்கு அப்படின்னா லைக் யூ கேன் சே மீன்வைல் அந்த கெரியர் கேப்ல வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லலாம். வாட் யூ டிட் லைக் வாட் ஆர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூ ஹேவ் டன் ஸ்பெஷலி ஃபார் யூ. நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்னோட கெரியர் கேப்ல பாத்தீங்கன்னா நான் என்னோட ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய சர்டிபிகேஷன்ஸ் கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், இல்லைன்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சோ இப்ப நீங்க கெரியர் கேப்ல வந்து வேலையும் செஞ்சிருக்கலாம்ல. ஒன்னு சர்டிபிகேஷன் கோர்ஸ் பண்ணேன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா வேலை செஞ்சேன் அப்படின்னா அந்த டைம் ஆஃப் பீரியட்ல லைக் ஃபேமிலி சுச்சுவேஷன்னால ஐ வாண்ட் டு ஜாயின் த கம்பெனி, ஸோ ஐ வாண்ட் டு ஏர்ன்ன்ற சுச்சுவேஷன் இருந்ததுனால நான் கம்பெனில ஜாயின் பண்ணேன் அப்படின்ற மாதிரி கூட நீங்க சொல்லலாம். லைக் சுச்சுவேஷன் பேஸ்ட் கொஸ்டின் மாதிரி லைக் பிகாஸ் ஆஃப் திஸ் சுச்சுவேஷன் ஐ மேட் திஸ் டிசிஷன் பட் திஸ் இஸ் நாட் மை பேஷன் அப்படின்னு சொல்லலாம் நீங்க. Okay, ma'am. Thank you, ma'am. நிறைய பேர் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷனால தான் ஜாயின் பண்ணிருப்பாங்க. சோ அந்த ரீசன் நீங்க சொல்லலாம். அதனால தான் நான் அதை லைக் அக்ரி பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தேன் ஒரு 1 இயரா. சோ லைக் இப்போ ஓகேவா இருக்கிறதுனால ஐ வாண்ட் டு ஜம்ப் டு மை ஓன் ஃபீல்ட். இல்ல அப்படின்னா இன்ட்ரெஸ்டட், எனக்கு இதுல பேஷன் அதிகம்ன்றதுனால இந்த கம்பெனி நான் சூஸ் பண்றேன், நான் என்ன மோல்ட் பண்றதுக்கு அப்படின்ற அக்கார்டிங் டு டெக்னாலஜி ஐ வாண்ட் டு ட்ரை டு மோல்ட் மை செல்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வை யூ ஆர் லுக்கிங் ஃபார் சேஞ்சஸ் கேட்டாங்கன்னா, ஏன்னா இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு, எல்லாருமே எல்லாத்துலயுமே ஜம்ப் பண்ணலாம். வை யூ ஆர் லுக்கிங் ஃபார் சேஞ்சஸ்னா தட் இஸ் மை பேஷன் அப்படின்னு சொல்லலாம் நீங்க. Okay, ma'am. Sure, ma'am. Ma'am, I have a doubt. எஸ் ஆகாஷ். மேம் ஆக்சுவலா ஒரு கம்பெனிஸ்ல இன்டர்வியூ வச்சாங்கன்னா ஒரு பர்சனுக்கு எவ்வளவு நேரம் மேம் இன்டர்வியூ கனெக்ட் பண்ணுவாங்க? கண்டிப்பா ஒரு 5 மினிட்ஸ் ஆவது ஒருத்தரோட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. 5 to 10 minutes 15 minutes கூட ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க ப்ராபப்ளி. இப்ப ஜாப் ஃபேர்ன்றதுனால they'll take little less time. ஏன் அப்படின்னா ஜாப் ஃபேர் as you know லைக் நிறைய பேர் வருவாங்கல்ல. ஸோ அந்த டைம்ல நிறைய டைம் ஒரு கேண்டிடேட்டோட ஸ்பெண்ட் பண்றது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். மேபி இப்போ உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் இருந்தது அப்படின்னா ஈஸியா ஃபில்டர் பண்ணலாம். ரைட்டிங் எக்ஸாம்ல ஃபில்டர் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த் கம்மியா இருந்ததுன்னா டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஃபில்டர் பண்ணாம டைரக்டா டெக்னிக்கல் அண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் ரவுண்ட் இருந்ததுன்னா மேபி லைக் luckily like you will have very less time to the HR with the HR. Okay ma'am, including technical interview also time less ஆ இருக்குமா மேம்? எப்படி? ஆமா, லைக் டெக்னிக்கல் क्वेश्चंस அவங்க வந்து இப்ப டெசிக்னேஷனுக்கு ரிலேட்டடா எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ அம் லுக்கிங் ஃபார் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் டெவலப்பரா நான் வந்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடா நிறைய क्वेश्चंस கேட்பாங்க. நீங்க எந்த டெசிக்னேஷனுக்கு அப்ளை பண்றீங்களோ அதுல கொஞ்சம் வெல் வெர்ஸ்டா இருக்கணும். அதுல இருந்து क्वेश्चंस வரும்போது இஃப் யூ ஆர் வெரி குட் அப்படின்னும் போது ப்ராபபிலி லைக் நீங்க அதுக்கு ஆன்சர் பண்றீங்க, உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் செக் பண்றதுக்கு 1 or 2 क्वेश्चंस கேட்கலாம். ஓகே மேம், தேங்க் யூ. ஓப்பனிங் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கிறதுனால தான் ஜாப் ஃபேரே கண்டக்ட் பண்றாங்க. இப்ப ஆட்கள் நிறைய தேவை அவங்களுக்கு. சோ ஒரு ஜாப் ஃபேர்ல நிறைய கம்பெனிஸ் வருதுனால கண்டிப்பா அவங்க வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் வர மாட்டாங்க. ஸ்பான்சர்ஸ்ல இருந்து கம்பெனிஸ்ல இருந்து எல்லாருமே டைம் எடுத்து வராங்கன்னா they need எம்ப்ளாயி. அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க கண்டிப்பா வந்து அவங்க ஃபோக்கஸ் வந்து நல்ல எம்ப்ளாயி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்ப நீங்க எப்படி நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணணும்ன்ற மாதிரி. சோ அந்த டைம்ல வந்துட்டு உங்களோட டெசிக்னேஷனுக்கு ரிலேட்டட் क्वेश्चंस கண்டிப்பா வரும். ஃபில்ட்ரேஷன் வந்து எக்ஸாம்ல பண்ணிட்டாங்க, ரைட்டிங்ல பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படி இல்ல இதுலயே வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க ஃபேஸ் டு ஃபேஸ்ல என்ன கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. Anything else? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No, ma'am. மேம் கம்பெனிஸ் நாங்க வந்து அட்டெண்ட் பண்றதுல லிமிடேஷன்ஸ் எதுவும் இருக்குமா? இல்ல அந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் இல்ல, பட் உங்களுக்கு டைமே இருக்காது நிறைய கம்பெனியை ட்ரை பண்றதுக்கு. ஓகே மேம். உள்ள என்ட்ரி ஃபீஸ் இருக்குல்ல, அது உள்ள போறது உங்க இஷ்டம். நீங்க ரெசியூமே கொண்டு போனீங்க அப்படின்னா லைக் யூ நீட் டு கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ரெசியூமே. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்த மாதிரி ஒன் சிங்கிள் ரெசியூமே டு ஆல் கம்பெனி வில் நாட் ஒர்க். சோ நீங்க எதுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த கம்பெனி ரிலேட்டடா ரெசியூமே ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். இப்போ அந்த கம்பெனி டீடைல்ஸ் வந்து கிடைக்குமா? என்ன கம்பெனி என்ன இருக்காங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. Bala, you're not audible. Ma'am, he is asking about the company details, ma'am.
It is already given in the group, no? Today morning. எல்லாருக்குமே வந்து ஆல்ரெடி கிவ் லைஃப்ல இருந்து உங்களுக்கு கம்பெனி டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, எந்த மாதிரி கம்பெனிஸ் வரும்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல. நீங்க அந்த குரூப் செக் பண்ணுங்க பாலா. லைக் அதுல உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க என்ன மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வருவாங்க, எந்த மாதிரி கம்பெனிஸ் என்ரோல் பண்ணிருக்காங்க ஜாப் ஃபேருக்கு வரதுக்கு. மேம் வாட்ஸ்அப் குரூப் எப்படி ஜாயின் பண்றது? நாங்களாம் இன்னும் ஜாயின் பண்ணல. வாட்ஸ்அப் நான் ஒரு நிமிஷம் நான் கேட்டு சொல்றேன், ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் என்னோட சைட்ல இருந்து. லைக் வெரி ஷார்ட்லி இப்ப கிளாஸ் முடியறதுக்குள்ள உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஜாயின் பண்ண முடியலன்னா லைக் நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகமா இருக்கிறதுனால ஜாயின் பண்ண முடியாது, இன்னொரு குரூப் கிரியேட் பண்ணி வேணா ஆக்சஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் என் சைட்ல இருந்து இட் வாஸ் இன்ஃபார்ம். ஓகே மேம். ஓகே. இங்க இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணிருந்தாங்கன்னா அவங்கள மென்ஷன் பண்ண சொல்லுங்க. பீப்புள் ஆர் நாட் ஏபிள் டு ஜாயின் இந்த குரூப், ப்ளீஸ் டூ அ ஃபேவர் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாராவது இப்ப இருந்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்க, சோ தட் தே கேன் ஹெல்ப் யூ டைரக்ட்லி. ஏன்னா கிவ் லைஃப்ல இருந்து தான் உங்களை ஜாயின் பண்ண வச்சு ஆக்சஸ் கொடுக்கணும், அவங்க தான் கொடுக்கணும், நான் கொடுக்க முடியாது. ஓகே மேம். ஓகே. ஐ திங்க் இப்ப யாரோ ஹெல்ப் பேசுனீங்கல்ல, ஜெனிஃபரா வேற யார் பேசுனீங்க? சனாவா? மேம் நான் தான் கேட்டேன். இல்ல பாலா வந்து ஜாயின் பண்ண முடியலன்னாங்க. ஆல்ரெடி கம்பெனி டீடைல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு யாரோ மென்ஷன் பண்ணிருந்தீங்கல்ல. It's me, ma'am. Sana, can you put a message in the group saying that people are unable to join? Okay, ma'am. Sure. So that like they can do a favor immediately. நீங்க டைரக்டாவே பேசலாம். அந்த குரூப்ல நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா யாருக்கு வேணா ஹெல்ப் பண்ணலாம். Okay, ma'am. Okay. Anything else? அதே மாதிரி இப்போ எவ்வளவு ரெஸ்யூம்ஸ் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துட்டு வரணும்? இது ஒரு ரஃப் இருக்கா? இல்ல அது வந்து உங்க இஷ்டம் தான். நீங்க வந்து ஒரு 2-3 ரெஸ்யூம்ஸ் கையில இருந்தா இட் இஸ் a safe side. திடீர்னு வந்து ரெஸ்யூம் கேட்டாலும் நீங்க கொடுத்துட்டு வரலாம். அங்கே இன்னொரு கம்பெனி நீங்க அதே மாதிரி ஒரு கம்பெனி வேற கம்பெனி வந்திருக்கு, லைக் ரெப்யூட்டட் கம்பெனி இல்லாம லைக் பேஸ் கம்பெனி இருந்தாலும் பரவாயில்ல, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை பிகாஸ் இட்ஸ் வெரி நியர் டு மை லொகேஷன், நான் அதுலயும் ட்ரை பண்றேன் அப்படின்னா யூ கேன் ஹேவ் 1 or 2 ரெஸ்யூமே. லைக் ஏன்னா அதை நீங்க தான் தூக்கிட்டு வர போறீங்க. ஸோ அதனால நீங்க உங்களோட பிளான், உங்களோட ஷெட்யூல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். ஓகே thank you. ஏன்னா சம்டைம்ஸ் லைக் இப்ப சில கம்பெனிஸ் வந்து they will ask your resume for verification. For example, experienced candidates இருந்தா கண்டிப்பா லைக் they will be looking after your resume too much. இதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, உங்க பே ஸ்லிப்ல ரிலேட்டடா, உங்களோட லைக் பேக்கேஜ் ரிலேட்டடா எல்லா क्वेश्चंस கேட்பாங்க. if it is experience, ஃப்ரெஷர்னா பிரச்சனை இல்லை, பட் எக்ஸ்பீரியன்ஸ்னா they need to know the details இல்ல. ஓகே மேம், அண்டர்ஸ்டுட். இப்போ இது டைமிங்குமே எனக்கு தெரியல, 9 o'clock ஆரம்பிக்குதா 10 o'clock ஆரம்பிக்குதா? ஐ திங்க் உங்களுக்கு குரூப்ல எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. தெரியல ஆக்சுவலா, ஐ ஹேவ் நோ ஐடியா. குரூப் இருக்குன்னு மேம் அந்த தெரியாது. போஸ்டர்ல பாத்தீங்கன்னா 8 o'clock மென்ஷன் பண்ணிருந்தாங்க. பட் அதுதான் டைமா இல்ல எப்போ? மென்ஷன் பண்ண டைமை விட நீங்க கொஞ்சம் ஏர்லியாவே போயிடுங்க. ஏன்னா இப்ப சில கம்பெனிஸ் எல்லாம் வரதுக்கு டிலே ஆனாலுமே வந்த கம்பெனிஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல, ஹவு திங்ஸ் ஆர் கோயிங் அப்படின்ற மாதிரி, லைக் ரஷ் அப் பண்றதுக்கு பதில். எஸ் மேம். ஏன்னா ஃபில்ட்ரேஷன் எப்படி வேணா நடக்கலாம் இமிடியட்லி, லைக் த ஃபர்ஸ்ட் கம் எக்ஸாம்ஸ் எழுதலாம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம்ல. இப்ப ஜாப் ஃபேர்னா இட் இஸ் ஓப்பன் ஜாப் ஃபேர், லைக் யார் வேணா வந்து பே பண்ணலாம். நம்மளுக்கு நம்மளோட கேரண்டி சொல்லவே முடியாது. ஸ்ட்ரென்த் அதிகமா வந்ததுன்னா அவங்களால ஹேண்டில் பண்றதும் கஷ்டம் தானே. மேம் எனக்கு ஒரு டவுட் மேம் அகைன். மேம் ஆக்சுவலா எல்லா கம்பெனிஸுமே வந்து ஒரே நாள்ல எல்லா ரவுண்ட்ஸ் கனெக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. இல்ல அப்படி இருக்காது. நீங்க இத முடிச்ச அப்புறமா மேபி ஒரு 1 or 2 rounds வந்து லைக் யூ வில் பி கெட்டிங் மெயில் இஃப் யூ செலக்டட். அந்த மாதிரியும் கம்பெனிஸ் போலாம். ஜஸ்ட் வந்துட்டு உங்களை ஸ்கிரீனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பிகாஸ் ஸ்ட்ரென்த் அதிகமா இருப்பாங்க, ஸோ டைரக்டா உங்களுக்கு எல்லாமே ஆன் டைம் ஆன் ப்ராசஸ்ல நடக்கவே நடக்காது. ஸ்கிரீனிங் முடிச்ச அப்புறமா யூ வில் பி கெட்டிங் மெயில் தட் இஃப் யூ ஆர் செலக்டட் அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து என்னவா இருக்கும்ன்றது எல்லாமே மெயில் வரும் உங்களுக்கு.
ஓகே மேம், தேங்க்யூ. அன்னைக்கு எல்லாமே நடக்காது கண்டிப்பா. அது எனக்கு தெரிஞ்சு லைக் they'll not have much time to do all rounds there. ஸ்கிரீனிங் நடக்கும். மேம் ரெஸ்யூமோட வேற ஏதாவது எடுத்துட்டு வரணுமா மேம்? சர்டிபிகேட்ஸ் அந்த மாதிரி? சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வேணாம். சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஆஃப்டர் ஸ்கிரீனிங் தான் அவங்க கேட்பாங்க. நீங்க செலக்ட் ஆனாதான் அது நெக்ஸ்ட் ப்ராசஸ் கேட்பாங்க. ஸோ அதனால அந்த டைம்ல சர்டிபிகேஷன் வேணாம். மேபி நீங்க வேணும்னா திடீர்னு கேட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது கம்பெனிஸ் இருந்தா ப்ரூஃப் ஏதாவது கேட்கறாங்க அப்படின்னும் போது யூ கேன் டேக் ஜெராக்ஸ். ஒரு காப்பீஸ் செட் வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு போகலாம். ஆதார் கார்டு எடுத்துட்டு போங்க, ஏதாவது ப்ரூஃப் எடுத்துட்டு போங்க தட் யூ ஆர் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் பிளேஸ் அப்படின்றதுக்கு எல்லாமே. எது எப்ப கேட்பாங்கன்னே நம்மளுக்கே தெரியாதுல்ல. இட் இஸ் குட் லைக் டோன்ட் டேக் எனிதிங் ஒரிஜினல் எடுத்துட்டு போவாதீங்க. எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்துட்டு போங்க ஃபார் சேஃப்டி. ஓகே மேம், தேங்க்ஸ். மேம் இந்த 25ல முடிச்சிருந்தேன். அப்போ சர்டிபிகேட் இல்லாத நேரத்துல என்ன பண்ணணும் மேம்? புரியல. 25 வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் மேம். இல்ல கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிபிகேட் இருக்கும்ல உங்களுக்கு. அதான் அந்த சர்டிபிகேட் இன்னும் தரல. நெக்ஸ்ட் மந்த் அது நீங்க சொல்லலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். லைக் இட் இஸ் ஆன் கோயிங் ப்ராசஸ்ல இருக்கு. சோ நல்ல சர்டிபிகேஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மேம், ஓகே மேம். அது எல்லாமே கேட்பாங்க. எல்லா வெரிஃபிகேஷன்ஸ்க்குமே டைம் இருக்கு உங்களுக்கு ஆபீஸ்ல இருந்து. ஓகே மேம், தேங்க்ஸ். ஏதாவது வேற ஏதாவது டவுட்? மேம் வாட் அபௌட் லஞ்ச் அண்ட் அதுவும் சனா யூ கேன் ஹெல்ப் பீப்புள் ஆஸ்கிங் இன் குரூப். ஏன்னா அது எல்லாமே நீங்க குரூப்ல தான் கேட்கணும். ஓகே மேம். அங்க என்ன நடக்குதுன்னு ஐ எம் நாட் அவேர். நீங்க வந்து வேணா டைமிங் கூட குரூப்ல கேட்கலாம். பீப்புள் ஹூ இஸ் யுவர் நீங்க இப்ப கேட்டு கூட நீங்க இப்ப கிளாஸ்லயே நீங்க சொல்லலாம் இதுதான் ரிப்ளை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. குரூப்ல இருக்கவங்க டைமிங் கேளுங்க. Only admins can send a message. சாரி, Only admins can send a message. இல்ல புரியல. குரூப்ல admins மட்டும் தான் மெசேஜ் சென்ட் பண்ற மாதிரி இருக்கு. உங்களால குரூப்ல வந்து அட்மின்ஸ் மட்டும் தான் சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். எங்களால சென்ட் பண்ண முடியாது. பண்ண முடியல மேம். சரி, நான் வேணா என் சைட்ல இருந்து எல்லா ரெக்வயர்மெண்ட்ஸும் நான் அனுப்பிச்சு விட்டுறேன். கிவ் லைஃப்ல இருந்து எல்லா நாள் லைக் ஜாயின் பண்ணுவாங்கல்ல லாஸ்ட் 10 minutes 15 minutes அந்த மாதிரி யாராவது ஜாயின் பண்றாங்களான்னு பாக்குறேன். இல்லைன்னா நான் உங்களை குரூப்ல வந்து மெசேஜ் பண்ண சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்க கேட்ட ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே கேக்குறாங்க. டைமிங்ஸ் லைக் பிளஸ் கம்பெனி டீடைல்ஸ் பிளஸ் அவங்களோட ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட் எல்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. வேற ஏதாவது கேட்கணும்னா நீங்க மென்ஷன் பண்ணலாம். மேம் இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி நடக்கும்? அது எல்லாமே குமார் கம்பெனி பொறுத்துதான். லைக் ஒரு சில கம்பெனி வந்து ஸ்கிரீனிங் மட்டும் பண்ணலாம். ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் டெக்னிக்கல் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டோம் நீங்க ரெஸ்யூம் வாங்கிக்கலாம். அவங்களோட டைம் பொறுத்து தான் எல்லாமே நடக்கும். லைக் இப்ப என்னோட கம்பெனிக்கு வந்து ஒரு 25 ரெஸ்யூமே வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கு. 25 மெம்பர்ஸ் அட்டென்ட் பண்றாங்க அப்படின்னா யூ திங்க் லைக் ஒன் டேக்குள்ள ஆல் 25 ஸ்கிரீனிங் பண்றதே கஷ்டம். சோ அதனால வந்து அவங்களோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. மோஸ்டா மேம் ரெஸ்யூம் 70% ரெஸ்யூம் அப்படினா ஃபர்ஸ்ட் எல்லா கம்பெனிக்கும் கொடுக்குற மாதிரி இருக்குமா? 10 கம்பெனி வருதுன்னா 10 கம்பெனிக்கு ரெஸ்யூம் ஃபர்ஸ்ட் கொடுக்கணுமா? அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கு சொல்லுவாங்களா? அப்படி எல்லாம் இல்ல. நீங்க செலக்ட் பண்ணணும். அங்க கம்பெனி உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்கல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி உங்க ரெஸ்யூமேவை நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்றேன் நான். ஓகே மேம். அந்தந்த கம்பெனிக்கு ஒவ்வொன்றா போய் விசிட் பண்ற மாதிரி இருக்கும். டெசிக்னேஷன் இப்ப நான் வந்து ஐஓடிக்கு எடுக்கிறேன், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இல்லன்னா சைபர் செக்யூரிட்டிக்கு ஆள் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இப்ப நீங்க சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகாது ரெஸ்யூமே. ஏன்னா அந்த டெசிக்னேஷன் தானே எடுக்கிறேன். நீங்க எதுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட ரெஸ்யூமே இருக்கலாம். இது ஃப்ரெஷருக்கு பிரச்சனை இல்ல. ஃப்ரெஷருக்கு காமன் ரெஸ்யூமே இருக்கும். உங்களோட சர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் நீங்க போட்டுக்கலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் அக்கார்டிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் யூ கேன் ட்ரை. இன் கேஸ் இல்ல மேம் I want to give a try related to my passion எனக்கு இதுல இருக்கு, பட் நான் சர்டிபிகேஷன்ஸ் பண்ணிருக்கேன், நான் ட்ரை பண்ணனும் இந்த ஃபீல்டுக்கு போறதுக்கு அப்படின்றவங்க you can give an explanation during your interview process.
ஓகே மேம். அது என்னது இன்டர்வியூ வந்து இப்போ ஒவ்வொரு ஹால்ல நடக்குமா? இல்லன்னா நம்ம வந்து ஒவ்வொரு பிளேஸ்ல நம்மள கூப்பிடுவாவா? இல்ல நம்ம போய் ஒவ்வொரு ரூம்க்கா போய் அவங்ககிட்ட ரெஸ்யூம அப்படியெல்லாம் குடுத்து இல்ல. அட்டெண்ட் பண்ணணுமா? ஷார்ட் லிஸ்ட் நீங்க கொடுத்த இடத்துல நீங்க எவ்வளவு நேரம் இருக்கணும், என்ன ப்ரொசீஜர் எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. சரி மேம். அதான் மேம் கேட்டேன். மேம் எனக்கு ஒரு மேம் டவுட் ஆ, அப்புறம் நான் சொல்லிக்கிறேன் மேம். சொல்லுங்க ராபர்ட். மேம் நான் 2023 தான் பேச்சுலர் டிகிரி முடித்தேன். ஓகே. அப்புறம் 2025 தான் மாஸ்டர் டிகிரி முடித்தேன். ஆனால் எனக்கு 2 அரியர் இருக்கு மேம் ஆல்ரெடி. அப்பவே உங்களுக்கு 2023 இயர்ல முடிச்ச அரியர் இன்னும் பெண்டிங்ல இருக்குங்களா? 2023ல பேச்சுலர் டிகிரி முடித்தேன் ஃபிசிக்ஸ்ல. ஓகே. இப்போ 2025ல எம்எஸ்சி பிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். ஆனால் எனக்கு 2 அரியர் இருக்கு. மாஸ்டர் டிகிரில தான் அரியர் இருக்கு. இல்ல அது பிரச்சனை இல்ல. போஸ்ட் கம்ப்ளீட்டட் சர்டிபிகேட் இருக்குல்ல உங்ககிட்ட? இருக்கு மேம். இப்போ ரெசியூம்ல நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர்னு போடணுமா இல்லை எம்எஸ்சி கம்ப்யூட்டர்னு போடணுமா? ரெண்டுமே தான் போடணும் நீங்க ரெஸ்யூமேல, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல. மேம் ஆல்ரெடி 2 அரியர் இருக்குல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீங்க போடுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் நீங்க ஒன்னும் முடிக்கல இல்ல, கம்ப்ளீட் பண்ணல. இல்ல மேம் இல்ல. அதனால பிரச்சனை இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பீப்புள் இன்னுமே அரியர் வச்சிருப்பாங்களா, ஒரு 1 இயர் கேப்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு தான் பிரச்சனை. உங்களுக்கு தான் இன்னொரு ஒரு செமஸ்டர் வரும்ல, நீங்க ட்ரை பண்றீங்கல்ல, அதனால பிரச்சனை இல்ல. என்ன ஒண்ணு, நீங்க பிஜி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்சென்டிவ்ஸ், ஐ மீன் லைக் பேக்கேஜஸ் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நீங்க அந்த ஒரு டிகிரி மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பேக்கேஜஸ் கொடுப்பாங்க. ஓகே மேம். ஆனால் நான் பிஜி ஆல்ரெடி முடிச்சிட்டேன் மேம். பிஜி 2 இயர்ஸ் தானே, 2 இயர்ஸ் தானே, 2 இயர்ஸ் முடிச்சிட்டேன் பிஜி. அது முடிச்சு வெளியே வரும்போது தான் 2 அரியர் இருக்கு. எனக்கு போன வீக் தான் ரிசல்ட் வந்துச்சு. அதுதான்ப்பா, எப்படியும் நீங்க வந்து வெளியே வரதுக்குள்ள முடிக்க ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. உங்களுக்கு சர்டிபிகேஷன் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இன்னும் டைம் இருக்குல்ல. போஸ்ட் கம்ப்ளீட்டட் வச்சுதானே நீங்க அப்ளை பண்ணுவீங்க. சில கம்பெனி 0 அரியர்ஸ்ல எடுத்திருப்பாங்க, சில கம்பெனி 2 அரியர்ஸ்ல எடுத்திருப்பாங்க. நீங்க இப்ப எனக்கு பேமெண்ட் வந்து யூஜி ஓட பேமெண்ட் கொடுத்தா ஓகே அப்படின்னா நீங்க இதை மென்ஷன் பண்ணாம இருக்கலாம். பட் நீங்க 2023ல முடிச்சிட்டு 25 வரையும் என்ன பண்ணீங்கன்னு கேட்கும்போது நீங்க இதை சொல்லிதானே ஆவீங்க. ஆமாம் கண்டிப்பா. அதனால பிரச்சனை இல்ல. ஓகே மேம். அப்போ அவங்ககிட்ட கேட்டாங்கன்னா ஆல்ரெடி 2 அரியர் இருக்குன்னு நம்ம அவங்ககிட்ட ஓப்பனா சொல்லிடலாம் நம்ம. சொல்லலாம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க ஒன்னும் முடிக்கல. 2026ல தான் எழுத போறீங்க அப்படின்னா இப்ப நீங்க முடிச்சிட்டு ஒரு ஒன் செமஸ்டர் உங்களுக்கு வரதானே போகுது இப்ப நடுவுல. அதுல நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஓகே ஓகே. ஸ்கிரீனிங் நடக்கும்போது கண்டிப்பா கேட்பாங்க ராபர்ட், நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க ஆப்வியஸா சொல்லிதானே ஆகணும், நீங்க இந்த மாதிரி பிஜி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு. ஏன் அதை மென்ஷன் பண்ணலன்னு கேட்பாங்க. ஓகே ஓகே மேம். இப்ப நான் நான் பிபிஎஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன் மேம். இப்ப ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்ப நான் ஐடி சைடு மாறணும், அதுக்கு நான் இப்ப எப்படி மேம் இது பண்றது? உங்களோட சர்டிபிகேஷன்ஸ்ல நீங்க ஐடி சைடு மாறதுக்கான ஏதாவது ஸ்கில் சர்டிபிகேட்ஸ் இருக்குங்களா? பைத்தான் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் மேம். இன்னொன்னு நான் கிராஜுவேஷன் முடிச்சதுமே பிசிஏ தான். ஆனா இங்க கம்பெனில இது பண்றப்ப பிளேஸ் பண்றப்ப பிபிஎஸ் ரிலேட்டட்ல போட்டிருந்தாங்க, நான் டெக்னிக்கல் ரிலேட்டட்ல. பிரச்சனை இல்ல, நீங்க தான் முடிச்சிருக்கீங்கல்ல. இன்கேஸ் அதுல இருந்து क्वेश्चंस பண்ணா உங்களால ஆன்சர் பண்ண முடியும்ல. டெஸ்க் எப்படி வேணா மாறலாம் நீங்க. இதுல இருந்து அதுல கூட ஜம்ப் பண்ணலாம். if you have experience or like if you have that knowledge அப்படினா. அதனால அது பிரச்சனை இல்ல. ரெஸ்யூம்ல இப்ப எப்படி மேம் போடுறது? நான் இப்ப ப்ரீவியஸ்ல இப்ப நான் ஒர்க் பண்ணிருக்கிறது வந்து நான் நான் டெக்னிக்கல்ல தான் ஒர்க் பண்ணிருக்கேன்றத மென்ஷன் பண்ணணுமா? ஆமா, இல்ல ஏதோ மென்ஷன் நான் பண்ணுங்க. எனக்கு ஆப்பர்சூனிட்டி கிடைச்சது, I have joined there. எனக்கு காலேஜ்ல இந்த மாதிரி பிளேஸ்மென்ட்ல இருந்ததால ஜாயின் பண்ணேன். இப்போ I want to shift to this and also I have done all the certification சொல்லிட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே மேம். இப்ப நீங்க பைத்தான் முடிச்சிருக்கீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கேட்டாதான் அவன் யோசிப்பாங்க. நீங்க தான் இப்ப முடிச்சிருக்கீங்கல்ல, they are looking for fresher-ஆ இருக்குனாலும் பரவாயில்லன்னா அதுல பிரச்சனை இருக்காது. சரிங்க மேம். அப்ப எடுக்கிறது வந்து ஃப்ரெஷரா தான் அகைன் எடுப்பாங்க? அப்படியெல்லாம் இல்ல, நீங்க இதுக்குள்ள வர்க் பண்ணிட்டீங்க, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஸ்கில் இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆனா எனக்கு அதாவது நான் டெக்னிக்கல் ஃபீல்ட்ல எதுலயுமே இல்ல மேம். ஈவன் தோ அந்த ஐடிஐஎஸ் அந்த மாதிரி இதுல கூட நீங்க பேசிக்கா பாத்தீங்கன்னாவே எல்லாருக்குமே ட்ரைனிங் பீரியட்னு ஒண்ணு இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கும் சரி இல்லாதவங்களுக்கும் சரி. அதனால உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. நீங்க அத பத்தி வரி பண்ண தேவையில்ல ஆஃப்டர் ஸ்கிரீனிங். சரிங்க மேம். கேடி கொடுப்பாங்க, நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பா கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகே மேம்.
மேம் அந்த பிடிஎஃப் செக் பண்ண மேம், அதுல டெவலப்பர் ரோல் தான் கேட்டிருக்காங்க. டெஸ்டிங்க்கு ஹையரிங் இல்லையா மேம்? அது நீங்க குரூப்ல தான் கேட்கணும். நான் வேணா இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நான் கேட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே மேம். அந்த குரூப்ல பண்ணுவீங்களா மேம்? அந்த குரூப்ல நான் பண்ண முடியாது. இந்த குரூப் மேனேஜ்மெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க இப்போ உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க குரூப்ல. ஓகே மேம். என் சைட்ல இருந்து ஐ ஹவ் கேவ் மெசேजेस தட் யூ ஹேவ் क्वेश्चंस அப்படின்னு. கொஞ்ச நேரத்துல கனெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் குரூப்ல கூட. ஓகே மேம். மேம் இன்டர்வியூ கம்யூனிகேட்டிவ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்? இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஓகே மேம். ஒரு சில கம்பெனிஸ் மேபி பைலிங்குவல் இருக்கலாம். அது கம்பெனி பொறுத்து தான். ஓகே மேம். மேம் மேம் ஃப்ரெஷரா இருந்தா எல்லாத்துக்குமே ஒரே ரெஸ்யூம் எடுத்துட்டு போலாமா, இல்லட்டா அந்தந்த பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி வேற டிஃபரெண்ட் ரெஸ்யூம் தான் எடுத்துட்டு போகணுமா மேம்? ஃப்ரெஷரா இருந்தாலுமே இப்ப நான் பைத்தானுக்கு நான் அப்ளை பண்றேன்னா பைத்தான் ரிலேட்டடான சர்டிபிகேஷன்ஸை நான் முடிச்சிருக்கணும். ஜாவால போய் ஐ ஹேவ் திஸ் பர்டிகுலர் நாலேஜ்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த மாதிரி அதுக்கு ரிலேட்டடா நீங்க போடும்போது இன்னுமே வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகமாகும். ஓகே மேம். மேம் நான் வந்து ஐடில சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரிலேட்டட் ஜாப்ஸ் நான் வந்து ஃபோக்கஸ் பண்றேன் மேம். பட் சில கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐடி மட்டும் எடுக்கிறதா சொல்லி போட்டுருக்காங்க மேம். நான் வந்து இசி கிராஜுவேட் மேம். இப்போ சிஎஸ்ஐடி மட்டும் தான் எடுப்பாங்களா இல்லைன்னா இசியும் சேர்த்து எடுப்பாங்களா அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்தா? இல்ல, எல்லாமே டிகிரிஸ் மேண்டேட்டரின்னு இருந்தா மட்டும்தான் அந்த ரூல் இருக்கு. நீங்க அதுக்கு ரிலேட்டடா உங்களுக்கு சர்டிபிகேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அப்ளிகபிள் தான், எடுப்பாங்க. நான் கிராஜுவேட் ஆன டைம் கிட்டக்க நான் இன்டர்ன்ஷிப் அட்டெண்ட் பண்ணேன் 6 months ஜாவா ஃபுல் ஸ்டாக்ல. சோ அதனால கன்சிடர் பண்ணுவாங்களா எப்படி மேம்? கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மெக்கானிக்கலே ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்க அந்த மாதிரி வரி பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்க வந்து அப்படியே வந்து லைக் சிவில் அப்புறமா மெக்கானிக்கல் அந்த டிபார்ட்மெண்ட் இல்லைல்ல. ஸோ அதனால அந்த அளவுக்கு நீங்க யோசிக்க தேவையில்லை, கன்சிடர் பண்ணுவாங்க. மேம் ஃப்ரெஷரா போயிடலாம்ல மேம்? போலாம், பேக்கேஜ் கம்மியா இருந்து ஓகே அப்படினாலுமே போலாம். ஓகே மேம், தேங்க் யூ. See, it is up to you people. நீங்க பேக்கேஜ் பாத்தீங்க அப்படின்னா you can choose the company as your wish. இல்ல மேம் லைக் இந்த ஃபீல்ட்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், எனக்கு இந்த பேக்கேஜ் கூட ஓகே தான் அப்படின்னா கூட நீங்க அதுக்கும் அப்ளை பண்ணலாம். நீங்க தான் பேக்கேஜ் வாங்க போறீங்க, அதனால உங்களோட டிசிஷன்ஸ் தான் ஃபைனலா. ஓகே, நான் ஒரு முறை ஒரு glance கொடுத்துறேன். We have 20 more minutes. See, dressing is very very important when it comes to interview. So dress for the interview is very very important. Before you speak, before your resume speak, your appearance speak in front of people, as we have discussed in the earlier class. அதனால உங்களோட ட்ரெஸ்ஸிங்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. செகண்ட் பண்றது ஃபோல்டிங்ல இருந்து உங்களோட ஷூல இருந்து உங்களோட பெல்ட்ல இருந்து எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ உங்களோட ஆக்சசரிஸ் எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ ஃபார்மலான ஆக்சசரிஸ் போடுங்க, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ரொம்ப டைடியா நீங்க போகாதீங்க. ஏன்னா ஜாப் ஃபேர் நடக்கிற ஏரியா. ஐ அக்ரி தட் லைக் நீங்க டிராவல் பண்ணிட்டு போவீங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்துட்டு போவீங்க, பைக்ல போவீங்க, எப்படி இருந்தாலுமே உங்களோட ட்ரெஸ் கொஞ்சம் நீட்டா இருக்க மாதிரி பாத்துங்க. ஸோ டூ ரிசர்ச் அபவுட் த கம்பெனி பிஃபோர் யூ அப்ளை ஃபார் யுவர் இன்டர்வியூ. எல்லாருமே ஜாப் ஃபேர்ல இருக்கவங்க எல்லாம் எனக்கு வேலை கிடைச்சிருமான்னு தான் கேக்குறீங்களே தவிர நீங்க கம்பெனி சூஸ் பண்ணும் போது யூ வில் பி வெரி ஹாப்பி. அதனால வந்து நீங்க கம்பெனி சூஸ் பண்ணுங்க. இந்த கம்பெனி ஓகே, இதுல வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா என்னோட பேக்கேஜ் நல்லா இருக்கும். இப்ப ஆகாஷ் சொன்ன மாதிரி ஐ எம் ரெடி டு கோ தேர் ஃபார் திஸ் ஃப்ரெஷர் ரோல்னாலுமே எனக்கு இந்த கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், மேபி ஃபியூச்சர்ல எனக்கு நல்ல பே கிடைக்கும், ஸோ இந்த ரோல் நான் என்ரோல் பண்றேன்ற மாதிரி உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க கம்பெனியை சூஸ் பண்ணும்போது ப்ரெஷர் இருக்காது. தட் இஸ் வெரி ட்ரூ. இஃப் ஐ சூஸ் த கம்பெனி ஐ வில் பி வெரி ஹாப்பி. இஃப் கம்பெனி இஸ் சூசிங் மீ ஐ நீட் டு அக்செப்ட் ஆல் criterias what is the company is expecting from me. So another do research about the company, what is the company is all about, என்ன மாதிரி லொகேஷன்ல இருக்குன்னு பாருங்க, the கம்பெனியோட டைம் பீரியட் பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ரோல் பண்ணா எப்படி சேலரி பேக்கேஜஸ் எல்லாம் கொடுப்பாங்கன்னு பாருங்க. இதுல இருந்து இன்னொரு கம்பெனிக்கு நான் ஜம்ப் பண்ணும் போது எவ்வளவு பேக்கேஜஸ் இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணுங்க கம்பெனி பத்தி இன்னைக்கு நைட் உட்காந்து.
அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரையுமே when it comes to டைம் மேனேஜ்மெண்ட் என்ன கேட்டீங்கன்னா 1 hour பிஃபோர் போடுறது இட்ஸ் வெரி குட். ஒரு நாள் தான் நீங்க அவ்வளவு கஷ்டப்பட போறீங்க, நாட் எவ்ரி டே. ஸோ அதனால வந்து 1 hour பிஃபோர் போய் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போகும்போது டென்ஷன் இருக்காது. ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும், ஸ்டாமர் ஆகும். எங்க போகணும், என்ன போகணும், யாரை கேட்கணும், எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, ரெசியூமே பிரிண்ட் எடுக்கணுமா, கொடுக்கணுமா, யார்கிட்ட கொடுக்கணும், நான் ஒரு ரெசியூமே தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற டென்ஷன்ஸ் எல்லாம் குறைக்கணும்னா ஒரு 1 hourக்கு முன்னாடியே போய் கூலா ஹேண்டில் பண்ணுங்க வென்யூக்கு. சோ எப்படி ரீச் ஆகுறதுன்னு இன்னைக்கு நைட்டே பாருங்க. பக்கத்துல ஏதாவது சாப்பிடுற கடை இருக்கான்னு பாத்துக்கோங்க. லைக் சாப்பிட முடியுமா, தண்ணி கடை இருக்கா, லைக் ஏதாவது முன்னாடியே எடுத்துட்டு போகணுமா அப்படின்ற பிளானிங் எல்லாமே இப்பவே பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு அந்த டென்ஷன் இருக்காது. சோ மோஸ்டா ஜாப் ஃபேர் நடக்கிற இடத்துல இந்த பிரச்சனை இருக்கும். சோ அது இருக்கக்கூடாதுன்னா ஆல் ரிசர்ச் யூ நீட் டு டூ டுநைட். அண்ட் பிராக்டிஸ் இன்டர்வியூ உட்காந்து உங்களோட ஃபேஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டென்ஷன்ல பேசுறீங்களா இல்ல ஓவர் கான்பிடென்ட்டா பேசுறீங்களா அப்படின்றதெல்லாம் வந்து எப்படி மேம் பார்ப்பாங்க அப்படின்னா த்ரூ யர் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன். ஸோ அதனால வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண, கண்ணாடி முன்னாடி நின்று ஹேவ் ஸ்மைல் அண்ட் கிவ் யர் செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை ஒரு முறை சொல்லி பாருங்க. எப்படி பேசணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முறை டூ ரிசர்ச் இன் கூகுள் லைக் யூடியூப்ல எப்படி பேசியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பாருங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பி கிரேட் ஃபார் யூ டு கிவ் ஆன்சர்ஸ் தேர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் கிரீட்டிங். பாடி லாங்குவேஜ். ஸோ அப்பியரன்ஸ்க்கு அப்புறமா நீங்க எப்படி நின்று கிரீட் பண்றீங்க, எப்படி உட்கார்றீங்க, ஹவ் யூ ஸ்மைல், ஐ கான்டாக்ட், ஹவ் யூ ஸ்பீக், த லாங்குவேஜ் வாட் யூ யூஸ் வென் யூ ஸ்பீக், வாட் யூ சே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாமே பார்த்து பேசுங்க, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுங்க. எப்படி உட்காரணும், எப்படி உட்கார கூடாதுன்றதெல்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பிக்சர் தெரியுது அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணது. தெரியுதா பிக்சர்? எஸ் மேம். சோ அதனால வந்து ரொம்ப கேஷுவலா உட்காராதீங்க, ஹோல்ட் பண்ணிட்டு உட்காராதீங்க. லைக் உட்காரும் போது வந்து கால் கிராஸ் லெக் பண்றது, கை மேல இன்னொரு கை போடுறது, பாடி டச் பண்றது, இதெல்லாமே இருக்கக்கூடாது. சோ லைக் ஃபைனலா வந்து நான் வெர்பல் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி நீங்க ரியாக்ட் பண்றீங்கன்னு பாப்பாங்க. ஸ்டாமர் ஆகுறீங்களா, டென்ஷனா இருக்கீங்களா, உங்களோட பாடி லாங்குவேஜ் பாப்பாங்க. கண்டிப்பா பார்த்து ஃபில்ட்ரேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ நான் வெர்பல் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ் பொறுத்தவரை பி கிளியர். மேம் நான் வந்து இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்னு யோசிக்காதீங்க. டோன்ட் லுக் ஃபார் ரைட் ஆன்சர். வாட் எவர் த ஆன்சர் you are capable to give them, just give them. Be very true. False informations எல்லாம் வேண்டாம். சார் சொன்ன மாதிரி if not this you have lot of opportunities. அதனால வந்து false informations கொடுத்து லாஸ்ட்ல மாட்டிக்க தேவையில்ல. So அதனால whatever you know you say that I have got arrear in this, probably I'll complete, இப்பதான் எனக்கு ரிசல்ட் வந்தது அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட சொல்லலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ரொம்ப யோசிக்காதீங்க. டோன்ட் லுக் ஃபார் ரைட் ஆன்சர். ஏன்னா அந்த இடத்துல ரைட் ஆன்சர் ராங் ஆன்சர்ல எதுவுமே இல்லை. ஹவ் யூ டெலிவர் யுவர் ஆன்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப எந்த கம்பெனி போனாலுமே யாருக்குமே செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் எப்படி கொடுக்கணும்னு யாரும் சொல்லி கொடுத்துருக்கவே மாட்டாங்க. நீங்க எப்படி அதை டெலிவர் பண்றீங்க, எப்படி அட்டென்ஷனை சீக் பண்றீங்கன்னு தான் இருக்கு. So அதனால டோன்ட் லுக் ஃபார் ரைட் ஆன்சர். So and speak very confidently in front of group or in front of people. 2 பேர் இருந்தாலும் 1 பேர் இருந்தாலுமே நல்லா பேசுங்க. நான் நிறைய பாத்திருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளே அந்த ஸ்டாமர் பண்ணுவாங்க. ஐயோ இதை கேட்கலாமா, கேட்க வேணாவா, என்ன நினைப்பாங்க, இதை கேட்டா நம்மளுக்கு இது தெரியாதுன்னு நினைப்பாங்களா, நத்திங் லைக் தட். ஓகே, வெரி ஓப்பன் கான்வர்சேஷன். எனக்கு இந்த டவுட்ஸ் இருக்கு, இதெல்லாம் கேட்டுக்கலாம். கம்பெனியோட லொகேஷன்ஸ் கொஸ்டின்ஸும் கேட்கலாம். கம்பெனியோட லொகேஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்கும், நீங்க கேப் ஃபெசிலிட்டிஸ் பண்ணுவீங்களா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா உன்னோட பேக்கேஜ் டீடைல்ஸ் நீங்க பேசலாம், எல்லாமே பேசலாம். அதனால நீங்க அதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்ல. பி வெரி கிளியர். பட் பேசும்போது ரொம்ப கான்பிடென்ட்டா பேசுங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் குரூப். ஸோ ட்ரெஸ்ஸிங், பாஸ்டர்ஸ், எப்படி உட்காருறீங்க, எப்படி நிக்கிறீங்க, எப்படி இம்ப்ரெஸ் பண்றீங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வந்து கான்ஃபிளிக்ட் ஹேண்டில் பண்றது. லைக் அந்த இடத்துல வந்து நர்வஸ்னஸ் ஆகுறது, பிரச்சனை வர மாதிரி ஏதாவது செயல்படுறது, இல்ல டென்ஷனா இருக்குன்னு காமிச்சிக்கிறது, அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகுறது, இதெல்லாம் ஹேண்டில் பண்றது வந்து தெரியாத மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க. இப்ப நானே இன்டர்வியூ போறேன்னா எனக்கு கண்டிப்பா பயம் இருக்கதான் செய்யும். எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா அது இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூன்ற வேர்டு கேட்டாவே பயம் இருக்கும். பட் அது காமிக்காத மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க. ஒரு டீமோட பேசினாலும் சரி, அந்த இடத்துல வந்து ஒருத்தரோட பேசினாலும் சரி, அந்த கொலாபரேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நான் எப்படி கொலாபரேட் பண்றேன், கொலாபரேட் பண்ணும் போது மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா அப்படின்றது பாருங்க. நான் நிக்கிற விதம், நான் பேசுற விதம், நான் யூஸ் பண்ற லாங்குவேஜ், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரையும் as we have discussed already,
டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ப்ரொடக்டிவிட்டியான ஒரு விஷயம் வந்து டைம். ஸோ ஏர்லியா ரீச் ஆயிடுங்க, எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க. லைக் போஸ்ட்போன் பண்ணாதீங்க திங்ஸ். நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு நான் போகும்போது அங்க கேட்டுக்கிறேன், நாளைக்கு ரிசர்ச் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 15 days உங்களுக்கு இருந்தது. நீங்க குரூப்ல எல்லாம் வந்து இவ்ளோ கடைசி நேரத்துல நீங்க கேக்குறீங்க, இதெல்லாம் முன்னாடியே பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. லைக் இன்னைக்கு நைட்குள்ள என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. போஸ்ட்போன் பண்ணாம நாளைக்கு என்ன பண்ண போறேன்றது இன்னைக்கே பிளான் பண்ணுங்க. ஓகே, டேக் யுவர் லீடர்ஷிப் இன் யுவர் ஹேண்ட். லீடர்ஷிப்ன்றது வந்து பீயிங் வெரி கிளியர். ஒரு லீடர் கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா பயமே இருக்காது. ஒரு லீடர் வந்து டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. 4 பேர் 5 பேர் கீழே இருந்தாலுமே அவங்க தான் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதனால வந்து அந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா ப்ராபப்ளி உங்களை இன்டர்வியூ வந்து நீங்க ஈஸியா கிராக் பண்ணலாம். அந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கணும்னா ஒரு விஷயம் நீங்க என்ன பண்ணணும்னா செல்ஃப் அவேர்னஸ், வாட் ஐ எம் கோயிங் டு டூ, எம்பத்தி, சிம்பத்தி, இது ரெண்டுமே இருக்கணும். எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். ஓப்பனா எனக்கு இது கண்டிப்பா வேணும் அப்படின்ற டென்ஷன் ஆகக்கூடாது. 1 minute. ஸோ டென்ஷன் ஆகாம அந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ லைக் என்ன பேசினாலுமே வந்து ஐ எம் ஓகே, ஐ எம் கரெக்ட் அப்படின்ற அவேர்னஸோட நீங்க பேசி பாருங்க. ஓகே, ரெஸ்யூமே வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி இருக்கணும்னு சொல்லி. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பாருங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட பழைய ரெஸ்யூமே ஏதாவது இருந்தாலுமே எடுத்துக்கோங்க. லைக் நிறைய ஃபார்மேட்ல இருக்கு மேம், எடுத்துக்கலாம்னா பிரிண்ட் அவுட்க்கு அவ்வளவு காசு ஆகாது. எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நீங்க வந்துட்டு பயப்படாம இருக்கலாம். ஓகே, இது ஒர்க் ஆகலனாலும் இது ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இமெயில் எட்டிக்வெட் அப்படின்ற இடத்துல வந்து இமெயில் வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் when you go to corporate. கார்பரேட்ல இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியாது. பட் இமெயில்ல தான் உங்களோட கான்வர்சேஷன்ஸ் நடக்கும். ஒரு ஆப் நம்ம வந்து யூஸ் பண்ற ரெகுலர் ஆப் வந்து இமெயில் ஆப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இமெயில் எட்டிக்வெட்டோட ஐடியாஸ் கண்டிப்பா இருக்கணும். ஹவு டு டைப், ஹவு டு சென்ட் மெசேஜ், ஹவு டு டெலிவர் கான்வர்சேஷன், கிராக் கான்வர்சேஷன் வித் இமெயில், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி கார்பரேட் குள்ள போனோடனே இமெயில் ஆப்பை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணுவீங்க. அதுலதான் உங்களோட கான்வர்சேஷன்ஸ் நடக்கும். ஸோ அந்த எட்டிக்வெட்டை வந்து தெரிஞ்சுக்குங்க. ஆல்ரெடி இப்ப நீங்க ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும், இமெயில்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த எட்டிக்வெட்ஸ் என்ன அப்படின்றதுல ஒரு ஐடியாவும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க. ஸோ பங்க்சுவாலிட்டி, ட்ரெஸ் கோட், ப்ரொஃபஷனலிசம், இது 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் கான்சென்ட்ரேட் ஆன் திஸ். ஸோ காமன் HR கொஸ்டின்ஸ் வந்து சிச்சுவேஷனல் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதை ஏன் நீங்க எடுத்தீங்க, இதை ஏன் நீங்க செய்யல அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஸ்டார் மெத்தட் யூஸ் பண்ணலாம். என்னோட சுச்சுவேஷன்ஸ் இப்படி இருக்கு, அந்த சுச்சுவேஷன்னால நான் இந்த டாஸ்க் எடுத்தேன். ஸோ இந்த டாஸ்க் எடுத்ததுனால என்னோட ரிசல்ட் எப்படி, என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன்னால நான் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ ஐ வாண்ட் டு ஜம்ப் இன் டு திஸ் ஃபீல்ட். பட் லைக் டியூரிங் மை ஒர்க் டைம் ஆல்சோ ஐ ஸ்டார்டட் டு லேர்ன். என்னோட பேஷன் ரிலேட்டடா நான் என்ன க்ரூம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களோட ஸ்டார் மெத்தட் யூஸ் பண்ணி யூ கேன் கிவ் ஆன்சர்ஸ். டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, எப்படி அப்ரோச் பண்றது மேம் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ், அவங்க கேள்வி கேட்கும் போது என்னால பதில் தெரியலன்னா என்ன மேம் பண்றதுன்னா, டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ்ல காமனா ஒரு கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. நீங்க அந்த டைம்ல வந்து படுத்தப்பட வேண்டாம். நீங்க என்ன பண்ணலாம்னா, சார் கேன் ஐ டேக் அ மொமெண்ட் அப்படின்னு கேட்டுட்டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 minutes திங்க் பண்ணிட்டு கூட ஆன்சர் பண்ணலாம், தப்பு இல்ல. சரியா? ரஷ்அப் பண்ணிட்டு உடனே யாருமே கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, திங்க் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க. அது ஜெனரல் கொஸ்டினா இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் கொஸ்டின்ஸா இருந்தாலும் சரி. So clarity is very important when you're giving your answer. Hello, technical question. Yes. Hi, this is Jamal. So I'm currently working as a Java developer. So if experienced க்கு நாளைக்கு interview இருக்கும் அப்படின்னா, like what will be the process? Can you please explain that? Process, Jamal, as I told you, the filtration will be happening based on your rounds. Probably you will have writing exams like aptitude reasoning questions la and questions கேட்பாங்க, writing exams இருக்கும். So அதுக்கு அப்புறமா technical exams இருக்கும், அதுக்கு அப்புறமா face to face screening இருக்கும். நாளைக்கு So experience sorry. So experienced க்குமே you're telling that we'll be having aptitude exams, right? கண்டிப்பா இருக்கும். Because like if the strength is too much they can't have like 1-to-1 to each one அல்ல.
ஸ்ட்ரென்த் பொறுத்து தான் they'll be planning. அது இப்ப நான் சொல்றது வந்து it will not happen with all company. Okay. And you were discussing about the WhatsApp groups and mails, right? PDF அது எதுவுமே எனக்கு வரல. So நீங்க how can probably I வாட்ஸ்அப்ல இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். how can I join அந்த குரூப்ல எப்படி I join have பண்றது? mentioned the people to access இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லி requirements நான் அப்டேட் பண்ணிருக்கேன். Finally like before end of Okay. this day like you will be getting messages in the group and they'll be accessing like யாரெல்லாம் ஜாயின் பண்ண முடியும் அவங்களுக்கு வேற குரூப் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. நான் Okay, என் fine. சைடுல இருந்து ரெக்வயர்மெண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு probably Okay. tonight like you will get yeah And yeah, and one more question. அந்த PDFல வந்து like we'll be getting all the details about the company. அப்புறம் அதோட package everything like அதெல்லாமே நமக்கு அந்த PDFலயே கிடைச்சிருமா all the details? ஆமா ஆமா Okay, so depends on that நம்ம choose பண்ணிக்கலாம். It's our wish, right? yes. Okay, okay. Okay, thanks. இல்ல company not I have mentioned you like you will have writing exam but எல்லா Okay. கம்பெனியுமே அதை பண்ண மாட்டாங்க. with experienced people they might go with different screening. Okay. Thanks. மேம் ஏஜ் லிமிட் உண்டுங்களா? அப்படி எல்லாம் இல்ல ஹலோ. இல்ல இல்ல சரிங்க மேம். அதாவது குவாலிஃபிகேஷன் எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இருக்கா? அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்தா நீங்க அப்ளை பண்ணலாம். கம்பெனிஸ் if they are asking for this qualification அப்படின்ற கம்பெனிஸ் இருக்குதானா? சரிங்க. ஓகே மேம். தேங்க் யூ. Okay, as I was discussing about your HR interview, like handle properly, ask questions, and also like when they are asking questions, immediately people can give answers. கரெக்டா ஆன்சர் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணலாம்னா சார் ஆர் மேம் லைக் கேன் ஐ டேக் அ மூமெண்ட் டு கிவ் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கூட திங்க் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணலாம். டோன்ட் ரஷ் அப், டோன்ட் ஸ்டாமர் இன் பிட்வீன் while giving ஆன்சர். ஏன்னா நீங்க நல்ல ஆன்சர் கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணி ரைட் ஆன்சரை கூட ஸ்டாமர் பண்ணி சொன்னீங்கன்னா யூ ஆர் நாட் கான்ஃபிடென்ட்ன்ற மாதிரி எடுத்துப்பாங்க. அதனால வந்து டேக் டைம் டு கிவ் ஆன்சர். நீ நாட் டு வரி. நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த 15 minutes நம்ம வந்து வாய்ஸா யூஸ் பண்ணாதான் நம்மளால வந்து உள்ள போக முடியும். அந்த 15 minutes வந்து நீங்க டென்ஷன் ஆயிட்டீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் உழைப்பு வந்து வேஸ்ட் ஆயிடும். the hard work what you are putting right now. So அதனால be very clear when you are answering to people. So subject related questions கேட்டாங்க அப்படின்னா தெளிவா ஆன்சர் பண்ணுங்க. if you don't know அப்படின்னா தெரியல அப்படின்னு கூட சொல்லலாம். no issues. Okay, ஏன்னா somehow like as I told you a few companies will be giving you trainings. ஆனா உங்களுக்கு அந்த skills இருக்கான்றது ஸ்கிரீன் பண்ணுவாங்க கண்டிப்பா. மார்க் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு முறை நீங்களே வந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இல்ல அப்படின்னா நீங்க ஒரு முறை இன்னைக்கு நைட்குள்ள நீங்க ரிவ்யூ பண்ணிக்கலாம். எப்படி எல்லாம் பேசிக் டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் இருக்கும் ரிலேட்டட் டு பைத்தான்ல இருக்கும்போது என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஜாவானா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா அப்ளை பண்றீங்கன்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பேசிக்கா நீங்க வந்து உங்களை நீங்களே வந்து ஒரு முறை ஸ்கிரீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா இப்படி ஆன்சர் பண்ணணும். ஏன்னா நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ வாட் எவர் டெக்னிக்கல் சைட்ஸ்ல வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா அதோட பேசிக் இன்டர்வியூ ஸ்கிரீனிங் கொஸ்டின்ஸ் என்னவா இருக்கும்ன்றது ஒரு முறை நீங்க ஓவர்வியூ பார்த்துட்டு நாளைக்கு நீங்க போனீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ பீப்புள் டு கிவ் ஆன்சர்ஸ் தேர். எஸ்கியூஸ் மீ மேம். எஸ் எஸ். நாளைக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணலாம் மேம்? அட்டெண்ட் பண்ண முடியாதவங்களால எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா நாளைக்கு தான் உங்களுக்கு ஜாப் ஃபேர். சரிங்க. நாளைக்கு அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் கனெக்ட் பண்ணுவோம். மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். எஸ் ஆகாஷ். இப்போ ஒரு கம்பெனிஸ்லாம் வராங்க இல்லையா மேம், வரதுக்கு ஒவ்வொரு கம்பெனிஸ்லாம் வரப்ப ஒவ்வொரு டைம்க்கு ஏற்ற மாதிரி தான் வைப்பாங்களா? இப்போ வந்து இந்த கம்பெனி ஒரு 1 hour அண்ட் இந்த ஒரு கம்பெனி ஒரு 1 hour அந்த மாதிரி வைப்பாங்களா மேம்? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலேஜ்ல சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ காலேஜ்ல வந்து லேப் எக்ஸாம்ஸ்லாம் கனெக்ட் பண்றாங்கல்ல, இப்போ வந்து இந்த பேட்ச் வந்து இந்த லேப்க்கு இந்த டைம், அப்புறம் இவங்க வந்து இந்த லேபுக்கு இந்த பேட்ச்ல இந்த டைம், அந்த மாதிரி வைக்கிறாங்கல்ல காலேஜ்ல, அதே மாதிரி கம்பெனிஸும் அந்த மாதிரி தான் வைப்பாங்களா எப்படி மேம்? டைம் பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ண டைம் கம்பெனி ஒரு டைம் பேஸ் பண்ணி. Again it is based on the strength. இப்ப காலேஜ்ல ஏன் அப்படி வைக்கிறாங்கன்னா ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும்ல. சோ அதனால they have a plan. இந்த பேட்ச் வந்து இங்க அட்டெண்ட் பண்ணலாம், அந்த பேட்ச் அங்க அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஸ்கிரீனிங் நடக்கும். இந்த ஸ்ட்ரென்த் அதிகமா இருந்தா அந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க, இல்லைன்னா வேற மாதிரி ஸ்கிரீன் பண்ணுவாங்க. ஓகே மேம், தேங்க் யூ. எனக்கு தெரிஞ்சு ஜாப் ஃபேர் அப்படின்னும் போது நம்ம நினைக்கிறோம் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு. ஆனா எல்லாருமே கரெக்ட் டைம்க்கு வருவாங்களான்னு தெரியாது.
Jamal again. So one more question. இப்போ நம்ம சூஸ் பண்றோம் இல்லையா கம்பெனிஸ் சூஸ் பண்ணும்போது லைக் அதோட கவுண்ட் வந்து நம்ம எவ்வளோ கம்பெனிஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது கூட இட்ஸ் அவர் விஷ் தானா? லைக் ஏதாவது லிமிட் இருக்கா? இல்லைன்னா லிமிட் இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாது. பட் ஆனா நம்மளுக்கு டைம் இருக்காது. ஓகே. அண்ட் அந்த பிடிஎஃப் வந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ள சென்ட் பண்ணிடுவீங்கல்ல? பிகாஸ் இப்போ நமக்கு அந்த பிடிஎஃப்ல வந்து they will be mentioning the salary also, right? ஆமா. ஸோ இப்போ ஆல்ரெடி சனா ஆக்சுவலி வந்து இன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்களா எல்லாமே? சாரி லைக் புரியல. No, I am talking to one more பாசிபிள் கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ. Yes சனா. மேம் அந்த குரூப்ல வந்து நம்மளால மெசேஜ் பண்ண முடியாது மேம். இண்டிவிஜுவலா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுக்கு வேணா பண்ணலாம். ஸோ எனி குவரிஸ்னா வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்கன்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது. ஸோ அந்த இதுக்கு வேணா அவங்க இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் வேணா கேட்கலாம் மேம். Jamal, you can try connecting them. ஓகே. இல்ல எனக்கு என்ன டவுட் அப்படின்னா ஜஸ்ட் இப்போ நீங்க அந்த they were all discussing about the PDF. அது எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. அதுல வந்து இப்போ வந்து அதோட ஸ்கில்ஸ் ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்புறம் வந்து கம்பெனி நேம் அண்ட் salary they are mentioning அப்படின்னா அதுதான் ஃபிக்ஸ்ட் salary அவங்க மென்ஷன் பண்றாங்க இல்லையா? அந்த ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கேக்குறேன். ஆமா, அதனால தான் அவங்க மென்ஷன் பண்ணிடுறாங்க. Before you attend, like they'll be giving you all details what candidates they are looking for, how much they'll pay you அப்படின்றது எல்லாமே. Ma'am, can I explain about that PDF? Please. Yeah, the PDF contains the company name and qualification and for what job they are recruiting. So these are the details they are mentioned in the PDF. Do they mention the salary? No. Okay. These three: company name, qualification, and the job title. What job they are recruiting and what type of industry is that. So these are the details they are mentioned. Okay, cool. Thanks. Hello, ma'am. Hello. Yes, hello. மேம் இந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எதுவும் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்குமா எப்படி? 100 rupees ன்னு சொன்னாங்க day 1 இல்ல? ஓகே. Actually, Jamal, like most of the company will not mention your package. ஏன்னா வந்து இது ஜாப் ஃபேர், ஓப்பன் ஜாப் ஃபேர் அப்படின்றதுனால லைக் ஃப்ரெஷர்ஸ்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, அட்டென்ட் பண்ணுவாங்க. இந்த கேஸ் அப்படின்னும் போது அக்கார்டிங் டு த எக்ஸ்பீரியன்ஸ் யூ கேன் டாக் அபவுட் த பேக்கேஜ் டு த பீப்புள் டைரக்ட்லி. ஓகே, காட் இட். பிகாஸ் அவங்க இந்த நான் ஜாயின் பண்ணும்போது லைக் எனக்கு அது மென்ஷன் பண்ண மாதிரி இருந்தது யாரோ. தட்ஸ் வாட் லைக் அகைன் அண்ட் அகைன் most of the company will not reveal that. they will not mention. got it. So ஏன்னா இந்த ஜாப் ஃபேர், அதனால வந்துட்டு நீங்க பேக்கேஜஸ் வந்து மோஸ்டா போட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ், ஃப்ரெஷர், லைக் பாஸ்ட் அவுட் ஆயிட்டு ரொம்ப கேப் இருக்கவங்க எல்லாமே ஜாப் ஃபேர்ல அட்டென்ட் பண்ணுவாங்க. So according to their skills, like the package will be given. Okay, thanks. ஓகே, 3 பேசிக் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பா வந்து எல்லா கேண்டிடேட்ஸ் கிட்டே இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஒன் இஸ் யுவர் MS ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல. ஸோ இமெயில் ரைட்டிங்ஸ் அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், இன்டர்நெட் யூசேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் வந்துட்டு லைக் இதெல்லாம் பேசிக். நான் சொல்றதுலாம் பேசிக், இதெல்லாம் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலுமே கொஞ்சம் அட்வான்ஸ்டா நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கணும் உங்களோட ரெஸ்யூமேல. ஸோ இண்டஸ்ட்ரியல், நீங்க எந்த இண்டஸ்ட்ரி போறீங்களோ அதுக்கு ரிலேட்டடா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டா, அந்த ஸ்ட்ரீம்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்டா நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். பி வெரி கிளியர் when you give answers. And also like few domains you would have done. நீங்க வந்து ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்டா இருக்கலாம், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்டா இருக்கலாம், இல்ல சயின்ஸ் டிபார்ட்மெண்டா இருக்கலாம். ஸோ அது ரிலேட்டடா கூட சில டைம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பிகாஸ் பேசிக் கொஸ்டின்ஸ்னா எப்படி மேம் இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரம் ஆர் 12 years ஆஃப் ஸ்கூலிங் நம்ம பண்ணிருக்கோம், அந்த இடத்துலயும் கூட பேசிக் கொஸ்டின்ஸ் வந்து இருக்க சான்சஸ் அதிகமா இருக்கு. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் ஐ forgot to tell you, like in case உங்களோட ஃபில்ட்ரேஷன் வந்து எக்ஸாம் ஃபில்ட்ரேஷன் எக்ஸ்கியூஸ் மீ ரைட்டிங் இல்ல அப்படின்னா GD இருக்கும், குரூப் டிஸ்கஷன் இருக்கும். Ma'am. Yes. This is Arvind. So I was not able to attend the previous Zoom sessions. So, and I'm not sure if if will I get a admit card or not. And also I was not able to get the details like others were mentioning about the PDFs and all. I was not able to get those also. So can I get it now or will I not be able to?
now you will not able to get Aravind. I'm so sorry. நீங்க கொஞ்சம் ப்ரீவியஸா வந்திருந்தீங்கன்னா கூட நான் ஆக்சஸ் பண்றதுக்கான பெர்மிஷன் கொடுத்துருப்பேன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் இட்ஸ் ஓவர்ல. நீங்க வேணா ரிவைஸ் பண்ணிக்கலாம் அந்த டாபிக். ஐ ஆஸ்க் பீப்புள் டு சென்ட் இந்த குரூப் ஆர் லைக் அந்த பர்டிகுலர் நம்பர் இருக்குல்ல, அதுல வந்து உங்களுக்கு டாபிக் அனுப்ப சொல்றேன். என்ன மாதிரி டாபிக்ஸ் நீங்க கோ த்ரூ பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட்டை நீங்க வந்து நீங்களே கோ த்ரூ பண்ணிக்கலாம். Yes, ma'am, that won't be a problem. But I'm asking if I can enter the job fair. Like, should I get some admit card or something before coming அதுக்கு there? வந்து you need to pay 100 rupees நினைக்கிறேன். entrance fees you need to pay 100 rupees, then you can enter. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. லைக் என்டர் ஆகணும்னா 100 பே பண்ணிருக்கணும். அங்கேயே உங்களுக்கு எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுப்பாங்க, கார்ட்ஸ் எல்லாமே. பே பண்றவங்க என்ட்ரி ஃபீஸ் கண்டிப்பா இருக்கு 100 rupees per head. அது பே பண்ண உடனே உள்ள போயிடலாம் நீங்க. Sure, ma'am, no issues. And also, can I get the list of companies that are coming? To prepare? As we discussed already, it is already mentioned in the group, and probably like if you are not in the group, you can ask your friends about the number where you can connect and you can ask details further. Ma'am, I don't have any friends in this group particularly because I'm actually, just like, joining. இதுக்கு முன்னாடி the one who have explained about the company யார் பண்ணது? Me, Joven. Joven, can you say the number whom to contact? Sana, Joven. Sorry, ma'am. எந்த நம்பரை கனெக்ட் பண்ண சொன்னீங்க? லைக் ஒரு நம்பர் இருக்கும், அது கனெக்ட் பண்ணா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு. அது நான் சொல்லல. சனாவா அவங்க இருக்காங்களா என்னன்னு தெரியலையே. Yes, ma'am. Okay, can you give the number, Sana, which is mentioned there? Yeah, sure, ma'am. Just a minute. Okay. People, you can know the number so that you can ask and connect to the people directly for more clarification on your doubts. It is 91. Ma'am. I think அவங்க நோட் பண்றாங்கன்னு தான் நினைக்கிறேன், நீங்க சொல்லலாம். It is 91500 500 60036. 60036. Yes, ma'am. 91500 60036. தானே முடிச்சிட்டாரா? விடு. Okay. I have some questions there. Yes. 2 to 3 years companies only they are looking for it, or Sorry? they are looking for only 2 to 3 years for that job for tomorrow, or else? I can't get you. இல்ல நாளைக்கு கம்பெனி ரெக்ரூட் பண்றதுல 2 to 3 years மினிமம் இயர்ஸ் உள்ளவங்க ரெக்ரூட் பண்றாங்களா எப்படி அது? அப்படியெல்லாம் இல்ல. லைக் நான் சொன்ன மாதிரி ஃப்ரெஷரும் இதுல இருக்காங்க, 5 to 6 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இருக்காங்க. ஜாப் ஃபேர்ன்றது இட்ஸ் காமன் ஃபார் ஆல் பீப்பிள், நாட் ஏன்னா only நான் for அந்த this லிஸ்ட் உள்ள particular group. கம்பெனிஸ்ல கால் பண்ணி கேட்டேன், இன்னைக்கு கேட்டேன். மினிமம் 2 to 3 years தான் மேண்டேட்டரின்னு சொன்னேன். அப்படியெல்லாம் இல்ல, ஃப்ரெஷரும் ஜாயின் பண்ணலாம் தான் போட்டிருந்தாங்க. ஆல்ரெடி டே 1 சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப நான் 5 years ஜாவா டெவலப்பர் இருக்கேன். இப்ப எந்த மாதிரி கம்பெனிஸ் வருதுன்னு நான் பார்த்துட்டேன். ஆனா எத்தனை இயர்ஸ் எடுக்கிறாங்க, எப்படி அந்த டீடைல்ஸ் நீங்க அது முறை வேணா நீங்க திருப்பி கால் பண்ணி கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா ஃபர்தரா வந்து நீங்க 5 years ஆயிருக்கிறதுனால லைக் உங்களோட பேக்கேஜஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுக்கு ரிலேட்டடா கம்பெனி வருதான்னு கேட்டுக்கலாம். அந்த டீடைல்ஸ் வந்து சீனியர் ஜாவா டெவலப்பர், சீனியர் டெவலப்பர் ரோல்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. அதனால தான் கேட்கிறேன். இல்ல அப்படி சொல்லிட்டாங்கன்னா இட்ஸ் வெரி லெஸ் தான். ஏன் அப்படின்னா ஜாப் ஃபேர் இஸ் ஆக்சுவலி ஃபார் ஆல் பீப்புள். எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன் வந்து யூ கேன் டூ வேற ஏதாவது பண்ணலாம், ரிசோர்சஸ் இல்ல நான் பண்ணலாம். அந்த பிடிஎஃப் பார்த்த வரைக்கும் சொல்றேன். பிடிஎஃப் பார்த்த வரையும் அந்த லெசர் ரோல்ஸ்லாம் நான் பார்த்தது சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு தான் இருக்குது. சீனியர் இல்ல ரோல்ஸ் வந்து கம்மி. நீங்க வேணா ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். போயிட்டு நீங்க 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கீங்க, நீங்க வாங்குற பேக்கேஜ்க்கும் அவங்க கொடுக்குற பேக்கேஜும் ஓகேவா இருக்கா,
அப்படின்னுலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல அப்படின்னா நாங்க ஓகே இப்ப சொன்ன நம்பருக்கு கனெக்ட் பண்ணி யூ கேன் ஆஸ்க் ஆல் த டீடைல்ஸ் அபவுட் த கம்பெனி. நீங்க உங்க பேக்கேஜ் இவ்வளவு இருக்கு, லைக் யூ ஹவ் காட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் பர்டிகுலர் டெசிக்னேஷன் ஃபார் மோர் தென் 5 years. இஸ் தட் இஸ் பாசிபிள் வேர் ஐ கேன் கெட் த பேக்கேஜ் ஆஸ் எக்ஸ்பெக்டட்ன்றது கேட்டுக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே. So Hello, probably ma'am. yes, Ragavi. Ma'am, the number they told now, right, is constantly in switch off only. I'm trying from today, 2 days. Okay, give me time. I have inform the requirements. நான் என்னென்ன நீங்க கேட்டீங்களோ அதை நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் இப்ப கால் பண்ணி என் சைட்ல இருந்து கால் பண்ணி நான் உங்களை வந்து வாட்ஸ்அப்ல அவங்கள அட்மினை வந்து கனெக்ட் பண்ண சொல்றேன். Okay, or else mail ஆச்சும் பண்ண சொல்லுங்க please. Okay, fine. Okay. Okay, thank you. So I think like I have covered all. என்னென்ன இம்பார்ட்டன்ட்டோ அதெல்லாம் சொல்லிட்டேன். So as I told you, என்ன பண்ணாலுமே என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் யுவர் ட்ரெஸ் கோட் அண்ட் யுவர் பிளானிங். ஸோ இதை மட்டும் பக்காவா பிளான் பண்ணிட்டு நாளைக்கு நல்லா பண்ணுங்க. லைக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களும் சரி, பேக்கேஜஸ் அதிகமா வாங்கியிருந்தாலும் சரி, சில டைம் வந்து லக்னால கூட யூ வில் கெட் அ கம்பெனில ஒரு முறை ட்ரை பண்றதுன்னா ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் அப் டு யூ பீப்புள். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ நாளைக்கு நல்லா பண்ணுங்க. So நான் இப்போ வந்து I'll tell the people to connect you as early as possible. Hello, ma'am. Ma'am, can you please tell the number once again? Sana. Yes, ma'am. It is 91500 60036. 91500 60036. Thank you, ma'am. Sorry, Sana, for disturbing you often. And people who have connected throughout sessionsல வந்து கனெக்ட் பண்ணவங்க நிறைய பேரோட நேம் I think like நிறைய பேர் எங்களோட பேசியிருக்கீங்க. So I'm very happy about that. Like the open conversation was very good. Like all the very best. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you very much, ma'am. Thank you all. Like you can leave now. All the very best. Thank you. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am.